ஜெயலலிதாவும் புரட்சி தலைவி அம்மையாரும் முத்தமிழறிஞர் கலைஞரும் மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ். ஸ்டாலின் உயரிய இடத்துல இருக்கிறார். அதிமுக வாக்கிலே சில விழுக்காடுகளை தட்டி தூக்கிட்டார். இணையான தலைவர் அல்ல எடப்பாடி பழனிசாமி. இரட்டை தலைமை இணையா இருந்தாங்க, ஒற்றை தலைமை இணையான தலைமையில் போயிட்டு ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ல எடப்பாடி பழனிசாமி தான் மேல இருக்கார். நான் மறுக்கல. அரௌண்ட் 30% ஓட்டு என்டிஏ சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வருவார். அதுக்கும் கீழே போகலாமே தவிர மேல போக வாய்ப்பு இல்லை. ஆனா ஸ்டாலின் 45+ லெவல்ல பெரிய லெவல்ல இருக்காரு. ஸோ இந்த இடம் எப்படி வந்ததுன்னா சமூக அரசியல் காரணங்கள் தான். ஜெயலலிதா எம்ஜிஆர்னு சொன்னா நான் கேட்கிறேன், எம்ஜிஆர் சீமானே அடிக்கிறாரு. விஜய் எம்ஜிஆர் ஊண்டுகோலா எடுத்தது, சீமான் எம்ஜிஆர் அடிச்சு விளையாடுறாரு. ஒரு கட்சி எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாலின்னு சொல்லி ஜெயலலிதா ஊழல்னு சொல்லி 8.22 வாக்கு எடுத்திருக்குன்னு சொன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த இதுக்கான அந்த கட்சி எதிர்கொண்டு மேல ஏறி வருதுன்னு சொல்லும்போது இந்த அதிமுக எம்ஜிஆர் சென்டிமெண்ட் ஜெயலலிதா சென்டிமெண்ட் எல்லாம் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் முடிவுல நிற்காது. அதிமுக தான் பன்னீர்செல்வத்துக்கு இடம் இல்லையே. அப்போ அவர் என்ன சன்னியாசமா போக முடியும்? அரசியலோட ஒதுங்கவா முடியும்? எடப்பாடிய தோக்க வைக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்து செயல்பட முடியும். அதை அவர் செய்திருக்காரு. சரியான முடிவு, மக்கள் விரும்பக்கூடிய முடிவு, மக்கள் எதிர்பார்த்த முடிவு.